அழாத என்னடாடு நீயே பாரு நல்லா இருக்கு செம்மையா இருக்குடா செயின் கீச்சன்லாம் அதுல இருக்க ஃப்ளவர் இன்செக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஏன் உயிரோட கதெல்லாம் சாவடிச்சிட்டீங்களா? மோ எதையும் சாவடிக்கலமா, அது ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? உன் ஃபீட் வாய்ஸ்ல சொல்லு. ஹலோ மக்களே, டெசர்ட் என்ற பேஜ்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். இதுல இருக்க ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்னா இது எதையுமே நம்ம சாகடிக்கல. எல்லாமே வந்து ஆல்ரெடி இறந்து போனது தான் இவங்க அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் தென் இது எல்லாமே இம்போர்ட்டட். இயற்கையை விரும்புறவங்களா இருந்தா சொல்றேன், இந்த எல்லா அசசரிஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயரிங்ஸ், ரிங்ஸ், பிரேஸ்லெட், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இருக்க எதுவுமே வந்து ரஸ்ட் ஆகாது அண்ட் கலருமே ஃபேட் ஆகாது. அப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருக்க சில ப்ராடக்ட்டை நீங்க சன்லைட்ல காட்டிட்டு ரூம்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா செம்ம க்ளோ ஆகுது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் பஸ்ல சோஃபா போட்டு உட்காந்துருக்காங்க, பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போலியா? ஆமா, இவி பஸ். பேக் வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, கொடுங்க நான் வச்சுக்கிறேன். என்ன சொன்னீங்க? பேக் வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? ஓ, ஸ்லோ மோஷன்ல போட போறீங்களா? இது நீ எடிட் ஒழுங்கா பண்ண மாட்டேன், நானே சொல்றேன். பேக் வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, கொடுங்க நானே வச்சுக்கிறேன். தம்பி பொண்ணை பார்த்து கட்டுங்க. ஒரு எமர்ஜென்சி. என்னாச்சு? இன்டர்வியூ கால் வந்திருக்காங்க. இப்போ வா, ட்ரிப்புக்கு டைம் ஆகுது, ஃப்ளைட்ல போறோம். 2 months முன்னாடி போட்டது, இப்போ சடனா வந்து உட்காந்துருக்காங்க. யார் வந்திருக்கா இன்டர்வியூக்கு? பீரியட். லாஸ்ட் மினிட்ல பண்ண என்னடி பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியும், கந்தசாமி கிட்ட போட்டேன். விக்ரம் சாரா? ஏய், அந்த கந்தசாமி இல்ல, போஸ்ட்மேன் கந்தசாமி. ஸோ டைம் இருக்குல்ல, இன்னும் டைம் இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? 2 minutes. சரி சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்றேன். நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு வந்துடுறேன். வேற டைமே கிடைக்காதா? இந்த டைம் தான் அனுப்புவாங்களா அவங்க? என் மூஞ்சி இந்த பக்கம் திருப்புறது, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சே, ஏன் தான் இப்படி இருக்கியோ நீ எனக்கு தெரியல. நான் நல்ல கலர் ட்ரெஸ் போட்டு போறப்பெல்லாம் வரவே மாட்டேன். எப்பெல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு போறேனோ அப்ப கரெக்டா வந்துருவேன். எழவு அதுவும் நான் இந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் போடுறப்பெல்லாம் எங்கன்னா ஃபங்க்ஷனு, கல்யாணம். எம்மா விலைவாசி விற்குது தங்கம், மனுஷனுக்கு கூட அவ்வளவு மதிப்பு இருக்காது போல. எம்மா யாரோட இது புது நம்பரு? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஞாபகம் இருக்காடா? தெரியலங்களே, யாரு? ஆசினி பேசுறேன். ஆசினியா? டேய், 10th நீ நானும் ஒரே கிளாஸ். நீ என் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்து சாப்பிட்டு உன்னை மிஸ்கிட்ட மாடி விட்டு ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போட வச்சானே. ஏய் ஆசினி, எப்படி இருக்க? ஞாபகம் வந்துருச்சா? உன் நம்பர் நிறைய பேர்கிட்ட கேட்டேன்டா, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யார் தான் கொடுத்தா அப்புறம் என் நம்பரை? யார்கிட்டயும் வாங்கல, இன்ஸ்டால போனேன். அப்புறம் பார்த்தா அதுல கான்டாக்ட்னு பேக் மாதிரி போட்டு வச்சிருந்தேன், அதில் எடுத்து பண்ணேன் நான். இப்போ சரி என்ன பார்க்கணும்னா எவ்வளவு லாங் இருந்தாலும் வருவியா? வர எவ்வளவு தூரம் தான் என்ன, சும்மா பேச்சுக்கு சொல்லாத, எவ்வளவு தூரம்னாலும் வருவியா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வரேன். என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? அத ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியா? இந்த நல்ல விஷயத்த கொஞ்சம் லேட்டா தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்ல கல்யாணம்? நான் இப்ப இருக்கிறது வந்து குனியம்புத்தூர். ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. நீ லட்டு, நீ ரசகுல்லா, நீ பூந்தி, நீ குலாப் ஜாமுன், நீ சமோசா மூக்கா. ஒன்னும் செய்யல, அதுக்குள்ள லட்டு பூந்தி அதிரசம் மாறி கொஞ்சம் இருக்கிறீங்க. ஒரு வேலையை ஆகலையே, எங்கன்னா வந்து ஒத்தாசை வேலை செய்ய வேணா, அதுக்குள்ள நல்லா கிளம்பிட்டு உட்காந்துருக்கீங்க குளிச்சுட்டு. ஆனா நான் குளிக்கலையே. நீ என்னைக்கு குளிச்சுக்கிறீங்க? சும்மாவே ஆபீஸ் போறவே அந்த பப்பியும் எடுத்துப்ப, புஸ்குன்னு அடிச்சுப்பேன். நல்லா குளிச்சவன் மேல கூட அவ்வளவு வாசனையா இருக்கும் தெரியாது. இந்த பப்பி அடிச்சு சுத்துற கேஸ் நிறைய இருக்குதுங்க. தலை தீபாவளி என்னன்னு தெரியுமாடா உனக்கு? உச்சம் தலையில இருந்து பாதம் வரைக்கும் நல்லா எண்ணெய் வச்சு குளிர நல்லா உட்காந்து வெந்நீர் எடுத்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போடணும். எடுத்து அடிச்சுக்கிறீங்க நல்லா புஸ்குன்னு. அவன் தான் அப்படி இருக்கான், நீ அப்படிதான் பண்ணுவியா? அத்தை இல்ல, நான் குளிச்சுட்டு தான் கிளம்புனேன். தலை தீபாவளி பாக்குறேன், திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன் நான். அதுக்கு சொல்லல, ஒரு ஒத்த செய்த வேலைகள் செய்யணும்ல, பலகாரம் அது பட்டாசு எல்லாம் வேற போய் வாங்கிட்டு வரணும்ல. பட்டாசு எல்லாம் வாங்கிட்டோமே. எங்க வாங்க நீ போயிட்டு? ரன் ஸ்டார் பைரோ வேர்ல்டுல. ரன் ஸ்டார்
முன்னாடி இந்த பையன் போனே எடுக்க மாட்டேன், 2 நாளா போன் பண்ணுகிறேன். அம்மா ஏதாவது வேலையா இருக்கும், சொல்றது கேளுமா. டெய்லி இப்படிதாம்மா வருது எனக்கு கனவு. சுனாமி வருதா, நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க, நான் மட்டும் அந்த LIC மாடியில் நிக்கிறேன். உங்க இருந்து பாய முடிய உனக்கு எப்பனா ஏதாவது கனவு வந்துக்கினே இருக்கும். டெய்லி உயிரை வாங்கிக்கிறேன், எல்லா கனவையும் சொல்லிங்க. ஏய் செல்லக்குட்டிய மா எப்படி இருக்கீங்க? ஹீரோ மாதிரி இருக்கிறான் பாரு. இருங்க கண்ணால ரிங் லைட் தெரியுது. காட்டிக்கா ஹீரோ மாதிரியா இருக்கிறான் உன் பையன், இந்திக்கார மாதிரி இருக்கான் நல்லா. ए भाई वो पैसा लेते हैं ना, वो जॉब में क्या तुम तरह तुम ஹிந்திலாம் பேசுறான்டி இவன். கத்துக்கிட்டோமா அது ஹிந்தி எல்லாம் கட்டு, ஹிந்தி மராட்டி அது இது, டேரி மில்க் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பெரிய டேரி மில்க் பெரியா மா ஏதோ வளர்றாமா. தங்கச்சி இருக்காளா, முன்னாடி சொல்ல வேண்டியதானே. ஆமா இந்த பக்கம் தாங்கிறா, வேற ஏதாவது சொல்லிருப்பேன். ஏய் பாய் அரம் சேடா என்னம்மா சூப்பரா இருப்பாருமா. என்ன யார் மாப்பிள்ளையா இங்க இருக்கிறப்பா? வாட்? ஓ நோ, நீங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களாச்சே. ஃபர்ஸ்ட் கப்புள் இன்டர்வியூவா? யாரு ஃபர்ஸ்ட் போய் பேசுனது? இல்ல அவங்க தான். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அவரை போய் பார்க்கணும், அவராண்ட ஒரு போட்டோ எடுக்கணும்ட்டு அவருக்கோசரமே போனேன். போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு வீடியோ மட்டும் பண்ணோம். அண்ணன் தான் கூப்பிட்டேன். அவர் 2 நாள்லயே லவ் ஆயிடுச்சு. எப்படி உங்க வீட்டுல நீங்க வேற இது நாங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல அவர் வந்து கிறிஸ்டின்னு, நான் வந்து முஸ்லீமு. அவரு முஸ்லீமா மாறல, நானும் கிறிஸ்டியா மாற முடியல. அவர் 2 பேரும் சேர்ந்து இந்தியா மாட்டோம். அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்வீங்க? அவராண்ட எனக்கு பிடிச்சதா ஹேர் ஸ்டைலு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பின்னாடி அவர் ஒரு மாதிரி வி கட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு, சூப்பரா இருக்காரு, நல்லா செமட்ட மாட்டையா. ஐயோ தலை சிக்கன் தலை என்னடி நல்ல இப்போ நல்லவனதான் தெரியுமா, எல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரி இருப்பான். கண்ணாடி சக்கரி ஷர்ட் ராஜா மாதிரி தெரியுமா. கல்யாணம் பண்ணி 4 சவுத்துக்குள்ள போனாதானே தெரியும் அந்த பரதேசியோட போஷி. நானு எவ்வளவு அந்த சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் அந்த ஒரு அம்மா கதருவா, அதை கேக்குறப்ப அப்படி இருக்கும். அந்த பரதேசி நம்பி போனியே, அந்த பரதேசிக்கு ஒரு வீடு வாசலுக்குதா, அந்த பரதேசிக்கு ஒரு போட்டுக்கு நல்ல சட்டக்குதான்னு அவ பொண்ணு காட்டி உட்காந்து இருப்பா. நாளை இப்படி முடியும் அப்படிதான் இருக்குது எனக்கு. இப்போ எங்க போய் எனக்கு எப்படி இருக்குது? உங்க அப்பெல்லாம் வந்தா அவ்வளவுதான்டி, அந்த மனுஷன் உயிரே விட்டுருவாரு. என்ன பண்றான் ஏது பண்றான்? படிச்சிருக்கான் அந்த பையன். இந்த பையன் பேர் என்ன? வெளியேதாமா இருக்காரு. இருக்கானா? படிக்கட்டு கிட்ட உட்கார்ந்துருக்காரு. ராகுல். சோ ஐயோ பவானி என்ன வரியா இல்லையா? பாரும்பே அடுப்பா அப்படியே குதிப்பேன். நான் அப்படியே ஃபுல்லா முடிஞ்சிடுச்சா? இதுக்கு மேல என்ன வரணும்? இதுக்கு மேல என்ன வரணும்? அங்க பாரு, அவ்வளவுதான். 108 இடம் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. நாங்க தான் ஆடாதீங்க ரொம்ப, சரியா? ஆடாதீங்க. வேர்க்குது, தொடச்சுக்கோங்க. வேர்க்கும், எல்லாருக்கும் தான் வேர்க்கும். என் வெயில் உனக்கு வேர்க்காதா? நான் என்ன சொன்னேன்? உங்களே சொன்னேன். சவுண்ட் வை, ரிமோட் யார்கிட்ட இருக்கு? அவ்வளவுதான், அடிச்சு செகண்ட் எடுத்துக்கு வந்தோம் பாத்தியா? எல்லாம் அப்படியே ஓவரா பாத்துட்டு இருந்தீங்க. ஏன் நீ பேச மாட்ட? காலில இருந்து உங்களை அலாரம் விட்டு உனக்கு தெரியலையா? யாரு செகண்ட் வரான்னு முக்கியம் இல்ல, லாஸ்டா யாரு செகண்ட் வரான்றதுதான் முக்கியம். நீயே நாங்க தான் 2வது இடத்துல இருந்தோம். நீ அப்படியே பாத்துனே இந்த இது சரிப்பட்டு வராது, அப்படியே பம்பின்னு உழுந்த. அப்படியே கொஞ்சம் முன்னாடி இதுங்களாம் குளிக்கவங்களா இல்லை குளிக்காதுங்களானே தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே வருது. ஏன் குளிக்கலாம் கூட பெர்ஃப்யூம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு வர வேண்டியதானே புஸ்குன்னு. அம்மா ஆண்டி குட்டி என்னங்கம்மா? கால்லாம் நோவுதுமா, கொஞ்சம் எழுந்துக்கிறியா? உட்காந்துக்கிறேன். கால் வலிக்குதுங்களா? கால் ரொம்ப வலிக்குதுமா. சரி வாங்க உட்கார். ரொம்ப நன்றி செல்லம். ஹலோ, தள்ளி போய் நில்லுங்க, மேல வந்து இடிக்கிறீங்க. பிரேக் பிடிக்கிறாங்க. என்ன வேணும்னா என்ன தலையெழுத்தா? இவரை பாருங்க, நான் பின்னாடி இடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏமா என்னமா உனக்கு பிரச்சனை? கூட்டமா தான் இருக்கும் பஸ். நான் முன்னாடி வாங்கம்மா, இந்த பக்கம் வாங்கம்மா. ஒரு கேன கும்பிட்ட 3 ரூபா தரமா தந்துருவியா? கொடுத்துட்றேன். எங்க போறேன் நானு? யாரும் தப்பா நினைக்காதீங்க, என் மாமா கிட்ட சொல்ல போறேன். இந்த கப்போர்ட்ல வந்து செக் பண்ணிட்டு வச்சிருக்கேன் உள்ள. ஸோ அது வந்து பார்க்கும். வாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுது பார்க்கலாம். பா
கொஞ்சம் இங்க வாயேன். ஏய் போடி. வா. என்னம்மா? வா. வா. என்ன? இச்சி வா எருமை. என்ன இருக்கு? அது உள்ள ஓபன் பண்ணு. என்னடி இருக்கு இதுல? திறந்து பாரு. இதுல என்ன இருக்கு? உன் திங்ஸ் தான் இருக்கு. வளையல், லிப்ஸ்டிக் போட்டு, கம்மல், அது இது லொட்டு லொஸ்கு எல்லாம். தேடு. ஏய் தேடு என்ன தேடுறது? என்ன பாம்பு எடுக்க வந்திருக்காங்க நானு. ஏய் லூஸ் வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஏய் ஒன்றகண்ணி என்னடி? ஏதோ சந்தோஷமா இருக்கியா? கண்டுபிடிச்சிட்டியா? நினைச்சேன்டி நானு. ஏசி வேஸ்டா போகுது, அதனால கதவு சாத்துறேன். ஏசி ஓடுதா? ரொம்ப அக்கறை. மூடிக்கோ. ஐயே நான் நீ உனக்கு புரிஞ்சுக்க மாட்டியா? பக்கத்துல யாருன்னா இருக்காங்கன்னு. உங்க அம்மாவான்னு கேட்டுனே இருக்கிற. என்ன பேசு, யாராண்ட பேசுன்னு தெரியலையே. சவுண்ட் ஏத்தி விட்டுருவோம், அப்பதான் நம்ம பாட்டு பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஃபோன் பேசணும்ல இல்ல, டிவி ஏதாவது சவுண்ட் ஏதாவது சாங் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வால்யூம் கம்மி பண்ணி கேட்குறாங்கடா என்ன பேசணும் அப்படின்ட்டு. இந்த பஸ் ஸ்டாப் கிட்டலாம் வேணாம், நான் அந்த மாதிரிலாம் வரமாட்டேன் இனிமே. நான் பாரிஸ் கார்னர் கிட்ட வந்துடுறேன், ஓகேவா? ட்ரெயினில் வந்துடுறேன், நீ வெளியே வந்து அங்கேருந்து என்ன பிக் பண்ணிக்கோ. நான் ஸ்கார்ஃப்லாம் கழட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். சும்மா வந்தது அப்படியே ஷாலை கழட்டி மூஞ்சை காட்டு மூக்க காட்டுலாம் கேட்டுட்டு இருக்காது. இல்லை கேட்கல, அதிகமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா டிவி பார்க்க ஆரம்பிச்சிச்சு போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.